வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பேக் சைடு பட்டன் தாங்க எப்படி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலான்ற போட் நெக் ப்ளவுஸ் தான் பண்ண போகிறோம். இது வந்து ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸ் தான். நம்ம சாதா ப்ளவுஸ்க்கு இன்னொரு நாள் போடுறேன் பேக் சைடு பட்டன் எப்படி நம்ம வைக்கலாம் அப்படின்றத. இன்றைக்கி ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸில் நம்ம கட் பண்ணலாம். வாங்க சுற்றளவு எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன், எனக்கு கட்டிங் போடுங்க அப்படின்ட்டு. நான் ரொம்ப நாள் இந்த ஒரு 10 நாளாக கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தனால பண்ண முடியல. இப்போ இன்றைக்கி பார்க்கலாம். இந்த சுற்றளவு வந்து 18 இன்ச் இருக்குங்க. 18 இருக்குது. நான் வந்து 20 வைக்கிறேன், 10 இன்ச் வைக்கிறேன் சுற்றளவு. அதாவது இது கொஞ்சம் லூஸ் கேட்டிருந்தாங்க. இது 19 இன்ச்சே போதும் தான். ஆனால் அவங்க லூஸ் கேட்டனால நான் 1 இன்ச்சு சேர்த்து 20 இன்ச்சு வைக்கிறேங்க. அதில் பாதி 10. இப்போ கீழேயும் அளந்துடலாம். கீழேயும் அந்த 18 தாங்க இருக்குது. நம்ம வந்து 2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போ அதில் பாதி 10 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதாவது இது வந்து நம்ம பேக் சைடு ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். இது நம்ம கரை பகுதி போட்டு நான் பேக் சைடு கட் பண்ணுறேன். பாருங்கள், கரை பக்கம் போட்டிருக்கேன். இப்போ சுற்றளவு 10 இன்ச் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். இது பின்னாடி பக்கங்க, கொக்கி பின்னாடி தான் வரும். ஃபுல்லாக 10 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ உயரம் பார்க்கலாம். உயரம் வந்து 15.5 இன்ச் இருக்குங்க. 15.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா பக்கமும் 15.5 இன்ச் வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்கோட அகலம் வந்து நம்ம போட் நெக் தான் வைக்க போகிறோம். 4 இன்ச்சுங்க. ஷோல்டருக்கு வந்து நான் 2 இன்ச் வைக்கிறேன். 2 இல்லைன்னா 2.25 வச்சுக்கோங்க. இப்போ நெக்கோட அதாவது ஆம்கோலோட உயரம் வந்து நமக்கு 7 இன்ச் வைக்கிறேன் நான். 7 இன்ச் வச்சு மார்க் பண்ணிவிட்டு, ஏன்னா வந்து இது அகலம் கம்மியாக தான் கிடைக்கும் நமக்கு, அதனால் வந்து 7 இன்ச் உயரம் வரும். இப்போ கார்னர் வந்து நான் ஒரு 1.25 இன்ச் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஆம்கோல் வந்து வச்சு பார்க்கலாங்க. இப்போ நான் வச்சு பார்க்குற மாதிரி நீங்களும் வச்சு பாருங்கள். சரியாக இருக்குது. கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவும் இல்லை, கம்மியாகவும் இல்லை. இப்போ இதில் இருக்கிற அளவு அப்படியே கட் பண்ணிக்கோங்க. அதாவது நெக்கு வந்து 4 இன்ச்சு, ஷோல்டர் வந்து 2.25 இன்ச்சு, நமக்கு ஆம்கோல் வந்து நான் 7 இன்ச்சு வச்சுருக்கேன். கார்னர் வந்து 1.25 இன்ச்சுங்க. இப்போ வச்சு பார்த்தா சரியாக இருக்குது. இப்போ இது வரைஞ்சது போல் நம்ம பேக் சைடு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நெக்கும் ஷோல்டரும் நான் கட் பண்ணலை, நம்ம தைக்கும்போது அதை கட் பண்ணிக்கலாம். இது ப்ளவுஸ் வந்து இப்போ பார்க்குறவங்க ஃபுல் டிசைன் ப்ளவுஸ் பாருங்கள் அடுத்த வீடியோவில். ஏன்னா இதுலேயே நான் ஃபுல்லாக போட முடியாது. அதனால் அடுத்த வீடியோவில் இது டிசைன் செம்மையாக இருக்கும். கை டிசைனும் அழகாக இருக்கும். கண்டிப்பாக பார்த்து கற்றுக்குங்க. இப்போ இது வந்து நம்ம அந்த எப்பயும் நம்ம பேக் சைடு கட் பண்ணுவோம் இல்லையா, ஓப்பன் இல்லாத பகுதி, அந்த பக்கம் அப்படியே திருப்பி போடுறேங்க. இப்போ நம்ம கட் பண்ணதை அப்படியே திருப்பி போட்டிருக்கேன் நான். அதை அப்படியே போட்டு நம்ம அதே அளவில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பாருங்கள், நம்ம பேக் சைடு முன்னாடி பக்கம் வந்து அந்த பேக் சைடு நீங்கள் கட் பண்ணிங்க இல்லையா, அதை அப்படியே போட்டு கீழே மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு இறக்கிட்டு அப்படியே அதே அளவு போட்டு வெட்டிடலாம். ஏன்னா வந்து நம்ம கீழே வந்து நம்ம ஜாயின் பண்ணி மடித்து தைக்கணும். அதுக்காக 1/4 இன்ச்சு மட்டும் இறக்கிருக்கு. இதே அளவு போட்டு அப்படியே கட் பண்ணிடலாம். இவ்வளோ தாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போ ஆம்கோல் கட் பண்ணிடலாம். நெக் அடையாளப்படுத்திக்கலாம். சும்மா வந்து லைட்டாக தான் நமக்கு பத்தாமல் வருது. அடையாளப்படுத்திக்கலாம். ஆம்கோலுக்கு கைக்கு வந்து நான் இன்னொரு பீஸ் இருக்குங்க. இது வந்து ஃபுல் வாயிலில் போட்டிருக்கேன் நான். இன்னொரு பீஸில் நம்ம கை கட் பண்ணிக்கலாம். இப்போ பேக் சைடு வச்சு முன்பக்கம் கட் பண்ணிட்டோங்க. முன்பக்கம் வந்து நல்லா குடஞ்சி கட் பண்ணிக்கலாம். இந்தளவுக்கு ஒரு 1/4 இன்ச்சுக்கு நல்லா குடஞ்சி கட் பண்ணிக்கோங்க.
இப்போ வந்து இதுக்கு நம்ம முன்னாடி கட் பண்ணிடலாங்க. நான் 2.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். ஒயரை வந்து 4 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். நாலு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைடில் வந்து 1.5 இன்ச்சு பண்ணுறேன். 1.5 இன்ச்சு பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் கோடு போட்டிருக்கேன். இப்போ நான் வரைகிற மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இந்த கோட்டில் இருந்து அந்த கோட்டுக்கு கொண்டு போயிருங்க. கொண்டு போயிட்டு இங்கே ஆம்கோலில் இருந்து 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். நீங்கள் இங்கே வரைகிறத அங்கே கொண்டு போய் சேர்த்துருங்க. அவ்வளோதாங்க. இதுதான் பிரின்சஸ் கட்டுக்கு வந்து நம்ம இப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ வரைஞ்சது போல் நல்லா அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சு கீழேயும் நம்ம கட் பண்ணிடலாம் ஸ்ட்ரைட்டாக. இப்போ இந்த மாதிரி வரும். நீங்கள் வந்து மேல் பகுதி நம்ம வைக்கிறோம் இல்லையா, அதை இழுத்து கொடுக்கக்கூடாது. கீழ்ப்பகுதியை தான் நம்ம இழுத்து கொடுத்து நம்ம தைக்கணுங்க. அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மேல் பகுதியை இழுக்கக்கூடாது, கீழ்ப்பகுதியை தான் நீங்கள் இழுத்து கொடுத்து தைக்கணும். ஏன்னா நமக்கு சுற்றளவு வந்து அப்போ தான் வந்து உங்களுக்கு சுற்றிலும் சரியாக வரும். ஏன்னா பைப்பிங் வைக்கிறது தான் ரொம்ப பெஸ்ட்டுங்க. நம்ம அப்படியே தைச்சி விட்றதை காட்டிலும் பைப்பிங் வைக்கிறது ரொம்ப நமக்கு ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. ஏன்னா பைப்பிங் வச்சுட்டு அதை இழுத்து கொடுத்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கையோட உயரம் வந்து நான் 6 இன்ச்சு வைக்கிறேங்க. 6.5 இன்ச்சு வந்து நம்ம மடித்து தைக்கிறதுக்கும் சேர்த்து தான் 8 இன்ச்சு ஆகலாம். சைடில் வந்து ஒரு 3.5 இன்ச்சு வைக்கிறேன். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி வச்சு பாருங்கள், ஆம்கோலுக்கு சரியாக வருதுங்க. லைட்டாக ஒரு நூல் தான் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. இந்த ஃபினிஷ் பண்ணப்போ சுத்தமாகவே, அதாவது நேர்த்தையில் தான் போட்டேன். சூப்பராக கரெக்டாக வந்தது. சரியாக இருக்குங்க. நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இதே மாதிரி ஒரு தடவைக்கு 2 தடவை வச்சு பார்த்து கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நமக்கு கரெக்ஷன் வராது. இப்போ வந்து அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ திருப்பி போட்டு முன்னாடி கை வந்து குறைஞ்சி கட் பண்ணிக்கலாம். இப்போ முன்னாடி கைக்கு குறைஞ்சி கட் பண்ணிக்க இது அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ வந்து நம்ம எல்லாமே கட் பண்ணியாச்சு. இந்த பேக் சைடு கட் பண்ணுறது வந்து நான் டிசைனில் காமிச்சிடுவேன் உங்களுக்கு. அடுத்த வீடியோவில் டிசைனில் காமிச்சிடுவேன். இப்போ வந்து நம்ம லைனிங் வச்சுக்கலாம். முன்னாடி கழுத்தை கட் பண்ணிக்கலாம். நான் வந்து 5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். நமக்கு தான் அகலம் வந்து 4 இன்ச்சுன்னு தெரியும் உங்களுக்கு. 5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நான் வரைகிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. நம்ம சுடிதாருக்கு நெக் பேட்டர்ன் வரைவோம் இல்லையா, அதே மாதிரி தான். இப்போ வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். நான் குண்டூசி குத்திட்டு மேலே வந்து லைனிங் கிளாத் போட்டிருக்கேன். இப்போ ஒரு தையல் போட்டு அடித்து திருப்பிடலாம். கரெக்டாக அந்த கார்னர்கிட்ட நிப்பாட்டியே திருப்புங்க. ஒரு தையலுக்கு 2 தையல் கூட போட்டு விட்ருங்க. இப்போ வந்து கட் பண்ணி விட்டுறலாம் ஊசியில் எடுத்துகிட்டு. இப்போ அங்கனங்கன்னா கட் பண்ணி விடுங்க.
இந்த மாதிரி கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் திருப்பி நம்ம தையல் போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ திருப்பி அந்த எட்ஜிலே தையல் போடுங்க. இந்த மாதிரி நல்லா நகம் வச்சு தேய்ச்சி விட்ருங்க. சென்டரில் நிப்பாட்டிட்டு இப்படியே திருப்பிக்கலாம். நல்லா கரெக்டாக எட்ஜிலே வச்சு தைங்க. இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம தையல் போட்டோம். இப்போ நம்ம பைப்பிங் பண்ணிடலாம். நான் சாரியோட கலர் மெரூன் கலரில் பைப்பிங் கொடுக்குறேன். லைட்டாக இழுத்து கொடுங்க, ரொம்ப இழுக்கக்கூடாது. இப்போ உருட்டி தைச்சிருங்க. நல்லா பொறுமையாக உருட்டிட்டீங்க. ஏன்னா வந்து முன்பக்கன்றதுனால கொஞ்சம் நல்லா அழகாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் வந்து பார்த்து உருட்டிட்டீங்க. தையல் வந்து பைப்பிங் மேலே விழுகாமல் பார்த்துக்கோங்க. நம்ம ஃபுல்லாக இப்போ நம்ம பைப்பிங் கொடுக்குறக்கலாம், அது மட்டும் இழுக்காமல் நீங்கள் தைக்கணும். அடியில் வந்து நம்ம அந்த பீஸை தான் லைட்டாக இழுத்து கொடுக்கணும். ஏன்னா கொஞ்சம் நமக்கு வந்து கம்மியாக கிடைக்கும். ஆனால் இழுத்து கொடுத்து தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக வந்துடும். மேலே மட்டும் இழுக்காதீங்க, ஏன்னா ஆல்ரெடி இது பெருசாக தான் இருக்கும் உங்களுக்கு எப்பயுமே. ஒரு 1/4 இன்ச்சுக்கு உள்ளே தள்ளி தைங்க. அந்த பீஸை லைட்டாக அப்படியே இழுத்து கொடுங்க. அப்படியே இழுத்துட்டு லைட்டாக அப்படியே விரலில் வந்து இழுத்துட்டே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு கடைசியில் ஆம்கோல்கிட்ட வந்தப்போ சரியாக வரும். இது மாதிரி இழுத்து கொடுத்துட்டு வாங்க. இல்லைன்னா வந்து நமக்கு மேலே வர்றது வந்து ரொம்ப நீளமாக வந்துடும், அது வந்து குட்டையாக இருக்கும். அப்போ நம்ம ஆம்கோல் இதை வெட்டினோன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ஆகும். அதனால வந்து நீங்கள் கவனமாக அடிப்பகுதி மட்டும் இழுத்துட்டு வாங்க. இப்போ ஃபுல்லாகவே நம்ம தையல் போட்டோம் ஒரே அளவாக. இப்போ இதுக்கு ஒரு அமுக்கு தையல் கொடுத்துடலாம். நாளைக்கு பேக் பட்டனுக்கு கொக்கி வைக்கிறது நாளைக்கு சொல்லித்தரேன் நான். இப்போ இது முன்னாடி வந்து நம்ம அதாவது நீளமாக இருக்கு இல்லையா, ஃப்ளாட்டாக இருக்கு இல்லையா, முன்னாடி வந்து லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு வளைவாக கட் பண்ணி விட்ருங்க. கொஞ்சம் அந்த வளைவு கொடுத்து கட் பண்ணி விடுங்க, அப்போ தான் போட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி வளைவு கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 2 இன்ச்சு பீஸில் ஓரத்தில் தையல் போடுறேன். 2ஆக மடித்து கொடுத்துருக்கேன். இது கொஞ்சம் கனமாகவே கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வச்சு தைக்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் வச்சு தைச்சிட்டு வரும்போது சென்டரில் மட்டும் ஒரு குட்டியாக ஒரு ஃப்ளிட்ஸு கொடுத்து தைங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் திருப்பி தையல் போட்டிங்கனாலும் உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வரும். குட்டியாக ஒரு ஃப்ளிட்ஸு கொடுத்து
தைச்சிட்டு வாங்க. இப்போ திருப்பி அமுக தையல் போட்டுடலாம். இப்போ அப்படியே திருப்பி மேலே திருப்பி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இது முன்னாடி பைப்பிங் வைக்கிறது, கழுத்துக்கு பைப்பிங் வைக்கிறது எல்லாமே நாளைக்கு உங்களுக்கு சொல்லி தந்துடுவேன். பாருங்கள், இப்போ நீட்டாக அந்த வளைவு கொடுத்து நம்ம தைக்கவும் ரொம்ப அழகாக இருக்குது. நமக்கு தையல் எதுவும் தேவையில்லை. போடுறதுனா போடலாம், அப்படி இல்லைன்னா அப்படியே விட்டுறலாம். சும்மா எட்ஜில் போட்டு விட்ருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா போடுங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. இது முன்பக்கம் எல்லாமே முடிச்சிட்டேன். நீட்டாக இருக்குது பாருங்கள். கையை எல்லாமே ஹெம்மிங் பண்ணிட்டேன். பேக் சைடும் டிசைனும் முடிஞ்சிச்சு. இதை முன்னாடி கழுத்து. இப்படி சின்ன சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.